பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். பார்க்கலாமா? ரைட். நீங்கள் டிஸ்கஷனே சிவில் சர்வீஸ் உடைய கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் தான். ஓகேவா? பார்க்கலாமா? எல்லா கொஷினும் நேற்று போன வாரமே 3 கொஷின் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த கொஷின்ஸு என்ன மாதிரியா இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? போன வாரமே கொஷின் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வாரம் ரிமைனிங் டிஸ்கஷனை ஆரம்பிக்கணும். ஓகேவா? நாலாவது கொஷின் வந்துருச்சு பாருமா. ஓகேவா? நாலாவது கொஷினுக்கு பார்த்தீங்களா? அதை பாருங்க. என்ன சொல்றாங்க நாலாவது கொஷின் சொல்லுங்க. Isothermal quotation, January month இருக்கும். ஐசோதோம்ஸ் உடைய மெத்தடாலஜியை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஐசோதோம்ஸ் நம்ம என்னன்னு தெரியாது, புரியுதா இல்லையா? ஓகே, ஐசோதோம்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், புரியுதுல்ல? நம்ம கேமரா ஐசோதோம்ஸ் பார்த்தீங்களா? அது யாரோட ஐடியில் இருக்கீங்க? கேமரா போனாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா? போலாமா? கொண்டு போலாமா? Which of the following is are correct? Inferences ரெண்டுமே கேட்குறான். Inferences from isothermal map in the month of January. ஜனவரி மந்த்ல ஐசோடேர்ம் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஐசோதெர்மல் என்றால் என்ன என்பதை முதல்ல நமக்கு தெரியணும். ஓகேவா? அதுக்கு பிறகுதான் நம்ம அதை பற்றி படிச்சிருக்கணும். ஐசோபார்னா ஐசோதெர்மல்னா நிறைய மேப்ஸ் இருக்குது. ஓகேவா? நிறைய லைன்ஸ் இருக்கு. பேர் மேப்ல வந்து லைனா போறதுதான் ஐசோபார், ஐசோடேர்ம் சொல்றோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டேட்மெண்ட். The isotherms deviate to the north over the ocean and to the south over the continent. ஐசோடேர்ம் டெவிட் நார்த் ஓவர் த ஓஷன் மேலே போகுது, அதே சவுத் கான்டினென்ட்னா கிரகங்கள் மேலே போகுதுன்னு சொல்றோம். த பிரசன்ஸ் ஆஃப் கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ், ரெண்டு கரண்ட்ஸ் அன்னைக்கே சொன்னேன். வெப்ப நீரோட்டங்கள், குளிர் நீரோட்டங்கள் இருக்குன்னு சொன்னேன். அன்னைக்கே சொன்னேன். வெப்ப நீரோட்டமும் இருக்குது, குளிர் நீரோட்டமும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தா என்ன இருக்கும் சொல்லுங்க? அங்க என்ன இருக்கும்? அங்க என்ன வளம் இருக்கும்? ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ரெண்டுமே சேர்ந்தா வெரி குட். அங்க மீன்கள் அதிகமாக இருக்கும். புரியுதா இல்லையா? இரண்டு நீரோட்டங்களும் இணையும் இடத்துல மீன்கள் அதே வளம் வந்து அதிகமாக இருக்கும். கல்ஃப் ஸ்ட்ரீம் அண்ட் நார்த் அட்லாண்டிக் டிப்ட் மேக் த நார்த் அட்லாண்டிக் ஓஷன் கோல்டர் அண்ட் த ஐசோடேர்ம் பிஹைண்ட் டுவர்ட்ஸ் த நார்த். ஐசோடேர்ம் அங்கிறது பிஹைண்டா நார்த்தில் போகுதுன்னு சொல்கிறாங்க. நார்த் அட்லாண்டிக் ஓஷனும் அது இருக்கக்கூடிய கோல்டு கரன்சின்னு சொல்கிறாங்க. கல்ஃப் ஸ்ட்ரீம் சொல்கிறாங்க. எது ரைட்டு எது தப்புன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன தேவை? முதல்ல ஐசோதெர்மல்னா என்னன்னு தெரியுமா? ஐசோதெர்மல்னா தெரியுமா? வெப்பநிலை. அதை பத்தி நம்ம வந்து கரெக்டான விளக்கத்துக்கு நம்ம போனாதான் இதை பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கோங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஐசோதெர்ம்ஸ் வந்து ஓஷன்ஸை எப்படி, கான்டினென்ட்டை எப்படி வந்து டிவைட் பண்ணுது, அதே சமயத்தில் வந்து வார்ம் கரண்ட்ஸு கூல்டு கரண்ட்ஸ்னா எப்படி பண்ணுது, ரெண்டுத்தையும் முதல்ல பாருங்க. ஓகேவா? முதல்ல பாருங்க என்ன பண்ணுன்னு பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் அதை பாருங்க. ஓகேவா? இதை முதல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் அதை எழுதி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கரெக்டாக எழுதுங்க. வெப்ப நீரோட்டங்கள், குளிர் நீரோட்டங்கள் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. அது எப்படி வந்து ஐசோதெர்ம்ஸ் எப்படி போகுது, கான்டினென்ட்ல போதா, எங்க போகுது, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ லுக்மான் எங்க பார்க்க போறான்? லுக்மான் எங்கேயோ போறானேப்பா. எங்க போறான்?
நல்லா பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் எது ரைட்டு எது ராங் என்பதை நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐசோதேர்ம்ஸை பார்த்து முடிவு பண்ணலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் கரெக்டாக எழுதுங்க. லுக்மான் வந்துட்டானா? சரி. போலாமாப்பா? இந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்குன்னு பார்க்கணும். இது கரெக்டா பூஜை சொல்லுங்க இந்த கொஸ்டினா. அட்டெண்ட் பண்ணல சார். போலாமா? இதற்கான விளக்கத்தை முதல்ல பார்ப்போம். ஓகேவா? ஐசோதேர்ம்ஸ்லாம் என்ன, எப்படி அது போகுது, அதற்கான விளக்கம் என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தாதான் நமக்கு அது இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரியும். இல்லையா? இன்னும் விஷயங்களுக்காக அது முதல்ல ஐசோதேர்ம்ஸ் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கான். ஐசோதேர்ம்ஸ் என்ன, அது எப்படி இருக்குது, அதை மாதிரி நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம ரெண்டாவது கொஸ்டினே போக முடியும். இல்லையா? கொடுத்துருக்காங்க. Isotherms are lines that connect place with the same temperature. சமமான வெப்பநிலையில தான் இது இருக்கும். வெப்பநிலை வந்து சமமா இருக்கும். சமமான வெப்பநிலையில இந்த கூடுகள் பூமியினுடைய எல்லா பகுதியும் சமமா இருக்கும் போது ஐசோதேர்ம்ஸ் இருக்கும். They give us a visual representation of temperature distribution. Temperature distribution காமிக்கும். எவ்வளவு டிகிரி, 40 20 10 காமிக்குது. மேப் தான் முக்கியம். Often use isotherms to depict temperature variation, especially for specific month like January and July. சொன்னா இப்போ ஜனவரி மந்த் தான் கேட்குறாங்க கொஸ்டின்ல. ஜனவரி மந்த் தான் கேட்குறாங்க. அந்த ஜூலை 2 மாதம் காமிக்கும். 1வது மாதமும் 7வது மாதமும் காமிக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஜனவரி மாதமும் ஜூலை மாதமும் அதனுடைய டெம்பரேச்சரை கரெக்டாக காமிக்குது. ஜனவரியும் ஜூலையும் காமிக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, லாட்டிடியூட், பூமியிலிருந்து கிழக்கு மேற்காக வரையப்படும் கற்பனை கோடுகள் தான் இது அச்சரேகை. அதான் லாட்டிடியூட் சொல்கிறோம். அதான் லாட்டிடியூட் நம்ம சொல்கிறோம், அச்சரேகை. அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது இப்போ தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜென்ரலி ஐசோதேர்ம்ஸ் டெண்ட் டு ரன் பேரலல் டு லாட்டிடியூட்ஸ். பேரலாக போயிட்டுருக்கோம். லாட்டிடியூட் போதா இல்லையா, அது கூட பேரலாக இந்த லாட்டிடியூட் அப்படியே போயிட்டுருக்கோம் உங்களுக்கு. The means places the same latitude often of similar temperature காமிக்குது. எங்கெல்லாம் ஒரே டெம்பரேச்சர் அங்கெல்லாம் இந்த கோடுகள் சமமாக போயிட்டு இருக்கும். However, there are expansion, especially in January in northern hemisphere due to the vast landmass. இது ஸ்பெஷலாக உங்களுக்கு எக்ஸப்ஷன் ஆகுது. இது விதிவிலக்காக இருக்குது. ஜனவரியில் நார்த்தன் ஹெமிஸ்பியர், வட அரைக்கோளம், பூமி பிடிக்கல இல்லையா, பூமியில் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர்னா வடக்கு அரைக்கோளம், இந்த பகுதி வடக்கு அரைக்கோளத்தில் வாஸ்ட் லேண்ட் மாஸாக மாறினால என்ன ஆகுது, சில விதிவிலக்குகள் இருக்குது. இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று கரெக்டாக இருக்கலாம், 2 டவுட்டு. முதல்ல எழுதிக்கோங்க, ஓகேங்களா? ஐசோதேர்ம் என்பது தமிழில் சமமான வெப்பநிலைக்கான கோடுகள். இந்த கோடுகள் எங்கே செல்கின்றது? அச்சரேகை, கிழக்கு மேற்காக புவியில் செல்லும் கற்பனை கோடுகள் அச்சரேகைகள். ஓகேவா? அந்த அச்சரேகைகளுக்கு இணையாக இதுவும் இந்த ஐசோதேர்ம் கோடுகளும் செல்கின்றன. ஓகேவா? அப்போ ஐசோதேர்ம் என்பது என்ன பண்ணுது, ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய சமமான வெப்பநிலை குறிப்பிடுகின்றது. ஆனால்
ஒரு வருடத்துல 2 மாதங்கள் இதை பத்தி சொல்றாங்க. என்ன மாசம்? ஜனவரி, ஜூலை. இப்ப ஜனவரி என்னவா உங்களுக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் வாஸ்டா இருக்கும்போது நார்த்தன் ஹெமிஸ்பியர் வடக்கு அரைக்கோளத்துல வெப்பநிலை வந்து மாறுபாடுகள் உடையது. முக்கியமா லேண்ட் மாஸ் காரணம் சொல்றாங்க. எழுதிக்குவாங்க. ஐசோ தேம்ஸ், இப்போ ஐசோ பார்ஸ்லாம் தெரியுங்களா இல்லையா? அதெல்லாம் படிப்பீங்க நீங்க. ஐசோ டெம்ஸ்னா நான் வெப்பநிலை, டெம்பரேச்சர் தான் இங்க வந்து டேம்ஸ்ல வெப்பநிலை சொல்லியிருக்காங்க. ஜனவரியிலே வந்து என்ன ஆகும்? 2 மாசம் தான் ஐசோ டேம்ஸ்ல வெப்பநிலை காமிக்கணும். ஜனவரி, ஜூலை. அதாவது ஜனவரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு. ஜனவரியில நார்த்தன் ஹெமிஸ்பியர் மாறுது. விதிவிலக்கா இருக்கு ஜனவரியில. ஓகேவா? நீங்க அதை வந்து சரி பண்ணனால் விதிவிலக்காக ஜனவரி மாதம் இருக்கின்றது. எங்க விதிவிலக்கா இருக்குது? வட அரைக்கோளம், அதுதான் விதிவிலக்கா இருக்குப்பா. நார்த்தன் ஹெமிஸ்பியர் வட அரைக்கோளம் சொல்லுவாங்க. வடக்கு அரைக்கோளம்னா என்ன? பூமியில ஈக்குவேட்டர் பிரிக்கும் தெரியுமா? 0 டிகிரில நிலநடுக்கோடு பிரிக்குது. அதை தாண்டி போகும் வட அரைக்கோளம் இருக்குது. அதை தாண்டி பிரிக்கிறாங்க. ஜனவரி மாசம் வடக்கு அரைக்கோளத்துல சில விதிவிலக்குகள் சொன்ன மாதிரி சேம் டெம்பரேச்சர், சமமான வெப்பநிலை பகிர்வு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எழுதிக்கோங்கப்பா. ஒவ்வொரு பாயிண்டும் முக்கியம்ப்பா. சேம் டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது. ஜனவரி, ஜூலை 2 மாதங்கள் ஐசோடெர்ம்ஸ் தன்னுடைய வெப்பநிலையை பதிவு செய்கின்றது, சமமான வெப்பநிலையை. ஆனால் ஜனவரி மாதம் வடக்கு அரைக்கோளத்தில் சமமான வெப்பநிலை பகிர்வுகள் இருப்பதில்லை. இதுதான் முக்கியமான பாயிண்ட். எழுதிச்சாப்பா? கரெக்டா எழுதுங்கப்பா. கரெக்டா எழுதிக்கோங்க. டவுட் இருக்கா? புரியுது? ஒரு ஐசோட்டம் பற்றி டவுட் வரும். ஜாகிரதையில் ஐசோட்டம், ஐசோ பார்ஸ்லாம் இருக்குது. படிச்சாதான் டவுட் வரும். படிக்காம டவுட் வராதல்ல. படிக்கணும் உட்காந்து. அப்பதான் நிறைய டவுட் நாம கிளியர் பண்ண முடியும். எழுதியாச்சாப்பா? எழுதியாச்சா? சொல்கா போலாமா? கேமராவே ஆன் ஆகலையா நீங்க? ஏன்? இன்னொரு ப்ரௌசருக்கான கேமரா ஆன் ஆகலையா? சரி, பரவாயில்ல. கேமரா என்ன பண்ண போதும்? சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் எழுதியாச்சா? கிழக்கு மேற்காக செல்லும் கற்பனை கோடுகள் அச்சரகை தமிழ்ல லாக்டிடியூட்ஸ். தெற்கு வடக்காக வரையப்படுகின்ற கற்பனை கோடுகள் லாங்கிடியூட்ஸ், தமிழ்ல தீர்க்க ரேகைகள். ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ஸ். அச்சரேகைகள் வந்து காலநிலையை காட்டுகின்றது. தீர்க்க நிலைகள் வந்து நேர மண்டலத்தை வந்து காண்பிக்கும். ரெண்டுமே முக்கியமானது. போலாமா? அடுத்த பாயிண்ட் போவோம். ஆன்சருக்கு முன்னாடி பாயிண்ட்ஸை முதல்ல பார்த்து அதுக்கப்புறம் ஆன்சர்ஸை பார்ப்போம். நீங்களே ஆன்சர் சொல்லிடுவீங்க. பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆன்சரை நீங்களே சூஸ் பண்ணி சொல்லலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நமக்கு என்ன தேவை?
பாயிண்ட்ஸ் தான் நமக்கு முன்னாடி தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், எது ஆன்சர் என்பதை நீங்களே வந்து கரெக்ட் பண்ணி சொல்லுகின்ற தன்மை இருக்கும். இப்போ இதில் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம நினைக்கிறோமோ அது வந்து உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? புரியுதா? கொஸ்டின்ஸ் புரியுதா? கொஸ்டின் புரியுதா? கொஸ்டின்ஸை புரிஞ்சுக்காம ஒன்றும் பண்ண. கொஸ்டின் புரிஞ்சாதான் நம்ம வந்து கரெக்டாக இருக்க முடியும். கொஸ்டின்ஸ் புரிஞ்சாதான் கரெக்டாக நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஐசோடெர்ம்ஸை பற்றி கேட்குறாங்க. 2 மாதங்கள் ஐசோடெர்ம்ஸ் என்ன பண்ணுது, அதனுடைய வெப்பநிலையை காட்டுகின்றது. ஓகேவா? அந்த வெப்பநிலையை காட்டுகின்ற போது இருக்கின்ற விஷயங்களை பார்க்குறோம் நம்ம. ஓகேவா? இந்த இப்போ வந்து இன்னொரு இது வந்து நம்ம வந்துருக்குது. இப்போ அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். பார்க்கின்ற போது நமக்கான விளக்கம் இன்னும் வந்து எலாபரேட்டாக கிடைக்கும். பார்த்தீங்களா? இப்போ பண்ணதே திரும்ப இது எது கரெக்டாக இருக்குன்னு சொல்றதுக்கான விஷயம் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? பார்த்தீங்களா? இன் ஜனவரி the isotherm deviate the north over the ocean and the south over the continent. This can be seen on North Atlantic Ocean. North Atlantic Ocean தான் பார்க்க முடியும். எப்போ? ஜனவரி மாதத்தில். இதில் பார்க்க முடியும், ஓஷன்லையும் பார்க்க முடியும், கடல்லையும் பார்க்க முடியும், கண்டத்துலையும் பார்க்க முடியும். ரெண்டுமே சொல்கிறாங்க. கடல் கண்டம் ரெண்டுத்தையும் பார்க்க முடியும். கடல் கண்டங்கள். The presence of warm ocean current Gulf Stream and North Atlantic dips make North Atlantic Ocean warmer and the isotherms begin towards south. அப்போ நார்த் கரண்ட் என்ன பண்ணுது, கல்ஃப் ஸ்ட்ரீமை வந்து வார்மாக மாற்றுது நார்த் அட்லாண்டிக் டிப்பில். Over the land the temperature decreased sharply and the isotherm being towards south in Europe. It is much pronounced in the Serbian plain. Serbian plain-க்கு போகுது. அப்படியே ஷார்ப்ல என்ன ஆகுது, டெம்பரேச்சர் இங்கே டிக்ரீஸ் ஆகுது. எங்கே? லேண்டில், நிலத்தில் டிக்ரீஸ் ஆகுது. அப்புறம் யூரோப்புக்கு போகுது. ஓகேவா? தெற்காக யூரோப்புக்கு போகுது. அப்புறமேட்டுக்கு வந்து செர்பியன் பிளைனுக்கு வருது. இட் மீன் ஜனவரி டெம்பரேச்சர் அலாங் 16 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட் இஸ் -20 டிகிரி செல்சியஸ் போத் அட் 80 டிகிரி நார்த் அண்டு 15 டிகிரி நார்த் லாங்கிடியூட். அங்கே வந்து போத்தா மைனஸ் ஆகுது. 20 டிகிரி மைனஸ் ஆகுது ஜனவரியில். எங்கே மைனஸ் ஆகுது? 2 இடத்துல. எங்கே? போத் 80 டிகிரி நார்த் 50 டிகிரி நார்த்தில் டிகிரிஸ் ஆகிடு. இட் மீன் மந்த்லி டெம்பரேச்சர் ஃபார் ஜனவரி ஓவர் 27 டிகிரி சி இன் ஈக்குவேட்டல் ஓஷன்ஸ், ஓவர் 24 டிகிரி சி த ட்ராபிக்கல் அண்ட் 2 டிகிரி சி 2 டிகிரி to 0 degree C the middle latitude and -18 degree C to -40 degree C in the Eurasian continent interior. பல்வேறு இடங்களில் பல்வேறு மாறுபாடுகள் இருக்குது. பார்த்தீங்களா? ஈக்குவேட்டரில், நிலநடுக்கோட்டில் ஒரு டெம்பரேச்சர் நிலவுது. ஓகேவா? வெப்பநிலை மண்டலங்கள், டிராபிக்கில் ஒரு வெப்பநிலை நிலவுது. அதே மாதிரி மிடில் லாட்டிடியூட், நடு அச்சரேகைன்னு சொல்லுவோம், அங்கே ஒன்று நிலவுது. அப்புறம் எரோஷியன் ஒன்று நிலவுது. எரோஷியெல்லாம் மைனஸில் போயிடுது. The effect of the ocean is well pronounced in the southern hemisphere. Here the isotherms are more or less parallel to the latitude and the variation in temperature is more gradual than in northern hemisphere. இங்கே தான் பெரிய லெவலில் வந்து என்ன ஆகுது, டிஃப்ரெண்ட் ஆகும் நார்த்தன் ஜோனில். The isotherms of 20 degree C, 10 degree C and 0 degree C run parallel to 35 degree S south, 45 degree south and 60 degree south லாக்டிடியூட்ஸ் ரெஃபரன்லி. அப்போ வந்து இங்கே ஃபுல்லாக மாறுபடுது. 35 டிகிரி தெற்கு பகுதி, 45-60 டிகிரிலாம் மாறுபடுகின்றது. அதே மாதிரி வெப்பநிலையும் 20 டிகிரி செல்சியஸு, 10 டிகிரி செல்சியஸு, 0 டிகிரி செல்சியஸ் மாறுபடுகின்றது. அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக வரும்? முழுக்க முழுக்க வட அச்சரேகை முழுக்க முழுக்க மாறுபாடு கொண்ட தன்மையை ஜனவரி மாதம் உருவாக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் நிலவுது. நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரு டெம்பரேச்சரு, வெப்பமண்டல பகுதியில் ஒரு டெம்பரேச்சரு, துருவ பகுதியில் ஒரு டெம்பரேச்சரு. அப்போ வந்து எது கரெக்டாக இருக்கும் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டில்? இப்போ எழுதிட்டு வாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஐசோடெர்ம்ஸ் பார்த்தீங்களா, 2 மாதங்கள் வெப்பநிலை காட்டுது, ஜனவரியும் ஜூலையும்.
ஆனால் ஜனவரி முழுக்க முழுக்க மாறுபாடாக இருக்குது. ஓகேவா? அது மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்குது? நார்த் அட்லாண்டிக் ஓஷனில் டிப்லேருந்து கல்ஃப் சிஸ்டம் வர கரண்ட்ஸ் மாறுபடுகின்றது. அப்படியே யூரோப் வருது. ஓகே, அந்த கரண்ட்ஸால் டெம்பரேச்சர் கம்மியாகுது. புரியுதா? மைனஸ்லாம் போகுது. எங்கே? எரோஷியன் கான்டினென்ட்டில் மைனஸில் போகுது. -42 போயிடுது உங்களுக்கு. போலார் ரீஜன் மாதிரி மாறிடுது உங்களுக்கு. போலார் ரீஜனை மாற்றுது உங்களுக்கு. அப்போ இந்த தன்மைகளை அவங்க சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட் எது கரெக்ட்னு பார்க்கணும். எது சொல்ல கரெக்டாக இருக்கும்? ஆப்ஷன் 1 சார். ஆப்ஷன் 2ல வந்து வார்ம் கரண்ட்ஸ் பதிலா கோல்ட் கரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வார்ம் கரண்ட் பதிலா கோல்டு கரண்ட் கொடுத்தா வெரி குட், கரெக்டாக கவனிச்சிருக்கிறோம். இதை எழுதுங்க, அதுக்கப்புறம் ஆன்சரை நம்ம டிசைட் பண்ணணும். வார்ம் கரண்ட்னா மாற்றுது, உள்ள வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து கூல் பண்ணிக்கின்ற. புரியுதா இல்லையா? இதற்கெல்லாம் ஒரு மாறுபாடு, ஒரு காரணம் இருக்குதா? மான்சூன்ஸே உருவாக்குறதுக்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. 4 எழுத்து வரும் தெரியுமா? ICTZ. இதுதான் முக்கியமானது உங்களுக்கான மான்சூன்ஸுடைய மெக்கானிசம் எங்க இருக்குது? ICTZ. அதே மாதிரி முக்கியமானது ICTZ இன்னும் ரொம்ப முக்கியமானது. இதான் வந்து மாறுபாட்டு தன்மை கொடுக்கும். மான்சூன் மெக்கானிசமே இங்கதான் இருக்குது. ஜாகிரபி அருமையான சப்ஜெக்ட். புரியுதா? புரிஞ்சுக்கிட்டா அவ்வளவுதான். தெரியுங்களா? நாம இப்ப செல்கா சொன்னிச்சு பத்தியா ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். அது இங்கிலாந்துல இருக்குது. ஓகேவா? அந்த வார்ம் கரண்டும் கோல்டு கரண்டும் சேர இடத்துல ஃபிஷ்ஷுடைய ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். அங்கே தான் ரீசோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் கரண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? வார்ம் கரண்ட்டுக்கு பதிலாக கோல்டு கரண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்ப மைன்யூட்டாக டிஃபர் பண்ணியிருக்காங்க ஆன்சரை. என்ன பண்ணியிருக்காங்க? ரொம்ப மைன்யூட்டாக டிஃபர் பண்ணியிருக்காங்க இப்போ ஆன்சரை. எல்லா இடத்துலையும் மாறுபடுது பார்த்தியா? நிலநடுக்கோட்டு பகுதியில் ஒரு வெப்பநிலை, வெப்பமண்டலத்தில் ஒரு வெப்பநிலை, அதுக்கப்புறம் அச்சரேகையினுடைய நடுப்பகுதியில் வெப்பநிலை, அதுக்கப்புறம் போலாரில் ஒரு வெப்பநிலை. நிறைய வெப்பநிலை என்னது பத்தியா? கரெக்டாக படிங்கப்பா. இதெல்லாம் மற்றவங்களுக்கு பயன்பட வைங்க. நான் அவனுக்கு புரியாது, தெரியுமா இல்லையா? தமிழில் புரியாது. இதெல்லாம் ஆங்கிலத்தில் நடத்துகின்ற போது அவன் பயந்துருவான். இது பெரிய விஷயம் சொல்லி. சாதாரணமான விஷயம் இது. ஐசோடெர்ம்ஸ் என்பது சமமான வெப்பநிலையை காட்டுகின்ற முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஜூலையிலையும் ஜனவரியிலும் வெப்பநிலையை காட்டுகின்ற அந்த கோடுகள். அந்த கோடு எங்கே போகுது? அச்சரேகைகளுக்கு இணையாக போகின்றது. சம வெப்பநிலையை காட்டும் பகுதி குறிக்கின்றது. அந்த கோடு இப்போ மாறுபாடு அடைகின்றது. ஜனவரி மாதம் மாறுபாடு அடையுது. ஏன் மாறுபாடு அடைகின்றது சொல்லுங்க பார்க்கலாம். வெப்ப நீரோட்டங்களால் மாறுபாடு அடையுது. ஓகேவா? முழுக்க முழுக்க ஜனவரியில் வடகரைக்கோளத்தில் வெப்பநிலை மாறுபடுகின்றது. காரணம் என்ன? ஓஷன் கரண்ட்ஸ் தான். என்ன ஓஷன் கரண்ட்ஸ் காரணம்? வெப்ப நிலையில் இருக்கின்ற நீரோட்டங்கள் காரணம். அவ்வளோதான். வெரி சிம்பிள். முடிஞ்சு போச்சாலே அவ்வளோதான். எந்த அரைக்கோளம் மாறுபாட்டை சந்திக்கிறது? தெற்கு அரைக்கோளம் கிடையாது, வடக்கு அரைக்கோளம் தான் மாறுபாட்டை சந்திக்கின்றது. இப்போ வடக்கு அரைக்கோளத்தில் யூரோப் வரும், நார்த்து போல் வரும். ஓகேவா? டிராபிக்கல் ஜோன்ஸ்லாம் வருது. இங்கே வந்து மாறுபாடு சந்திக்கின்றது. இப்போ எளிமையாக எனக்கு தெரியுமா இல்லையா? அதே மாதிரி ITCZ வந்து மெக்கானிசம் ஆஃப் த மான்சூன், பருவ காற்றுகளுடைய தொடக்கம், பருவ காற்றுகளுடைய முடிவுகளுக்கெல்லாம் ICTZ முக்கியமான காரணியாக இருக்கும். இப்போ பருவ காற்று தொடங்கிடுச்சு தெரியுமா? இந்த பருவ காற்று தொடங்கி இருக்குது. தென்மேற்கு பருவ காற்று தொடங்கிடுச்சு கேரளாவில். அப்படியே கர்நாடகா வழியாக மகாராஷ்டிரா வழியாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு இடத்துல இந்த மான்சூன் மெக்கானிசம் இருக்கும். எழுதியாச்சு அப்பா. அதே மாதிரி வந்து இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த கடலோர பகுதிகள்லாம் வந்து மார்னிங் வார்மாக இருக்கும், ஈவினிங் ஆன உடனே ரொம்ப கூலாக இருக்குன்னா காரணம் சீவுடைய ப்ரீச் வந்து லேண்டுக்கு வந்துடும். தெரியுமா இல்லையா? அப்போ லேண்டு கூலாகும். நான் நீ பார்த்தோமா இல்லையா? டெரஸ்ட்ரிக்கல் டெம்பரேச்சர் பார்த்தோம்ல, புவி வெளி உமிழ்கின்ற வெப்பம் குறையும். ஏன்னா அந்த சீவுடைய அந்த ப்ரீச் வந்து அப்படியே தென்றல் காற்று வந்து அந்த தனிக்கும், நிலத்தினுடைய வெப்பநிலையை தனிக்கும். அதான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க. அதே மாதிரி வந்து டெசர்ட்டில் இருக்கிற ஒரு காலநிலை பகல் ஃபுல்லாக வெப்பமாக இருக்கும். டெசர்ட்டு நைட்டில் எப்படி இருக்கும்? குளிராக இருக்கும். அது தெரியுமா தெரியாது? தெரியுமா? சரியாது.
டெசர்ட்டுடைய தான் அதான். ஏன்னா பகலுடைய வெப்பநிலை மாறி இரவெல்லாம் குளிர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஜாகிரபி வந்து அற்புதமான சப்ஜெக்ட், புரியுதுல்ல? நீங்க எந்த மாதிரிலாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றீங்களோ அந்த மாதிரிலாம் படிக்க ஆரம்பிச்சிடலாம். போலாமா? ஒரு கொஸ்டினே 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு சொல்கா. அப்பா, சிங்கிள் கொஸ்டின் த டிஸ்கஷன் பா 25 நிமிடங்களை கடந்து செல்கிறதுனா எப்படிலாம் கொஸ்டின் இருக்கிறான் பாத்தீங்களா? ஒரு விஷயத்தை நீங்க எப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு பாருங்க, அதான் முக்கியமானது. ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். ஓஷன் கரண்ட்ஸ் இருக்குது, ஐசோ டேம்ஸ் இருக்குது, நார்த்தன் ஹெமிஸ்பியர் சேஞ்ச் இருக்குது, ஜூலை ஜனவரி மந்த் இருக்குது, சேஞ்சபிள் வேரியேஷன் ஆஃப் த டெம்பரேச்சர் இருக்குது, தெரிஞ்சுக்கோ. அதனால்தான் ஒரு ஐஏஎஸ் என்பது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு, தெரியுங்களா? இதை ரெடி பண்றோம் பார்த்தியா, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதை ரெடி பண்றது கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க ஆகிருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட அப்படி 5 hours ஆகும் தெரியுமா? எந்த ஸ்லைடு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்லைடு போன்னு சொல்றது. வேடிக்கையா பார்த்துட்டு போயிடாதீங்க, புரியுதா? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் ஜியோகிராஃபி. ஓஷன் கரண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெரியுங்களா? வார்மர் இருக்குது, கோல்டு இருக்குது. வார்ம் கோல்டு 2 கரண்ட் இருக்குது. என்ன சொல்றா, எழுதியாச்சா? இல்லை, நம்ம வந்து ஆங்கிலத்தை பார்த்து பயந்து நம்ம வந்து நிறைய பேர் சிவில் சர்வீஸ் வெறும் 5 lakhs அப்ளிகேஷன் தான் போவோம் வருஷத்துக்கே, ப்ரிலிம்ஸுக்கே. அதில் தமிழ்நாட்டுன்னு போகிறது 30,000 40,000 தான். ஆனால் அதே வேற பரிசுக்கு 5 லட்சம் அப்ளை பண்ணுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால் மொழியினுடைய தன்மை தான். ஓ, அது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க. அதுதான் ரொம்ப ஈஸி, தெரியுங்களா? படிச்சுட்டா ரொம்ப ஈஸி. இதுல வந்து மைனூட் வேரியேஷனை வந்து சல்கா சொன்னிச்சு பார்த்தியா? அவ்வளவுதான். ஒரு ரொம்ப சாதாரண மைனூட் வச்சிருக்காங்க ஆன்சரை, வார்ம் கரண்டா கோல்டு கரண்டான்னு சொல்லி. அவ்வளவுதான் டிஃபரெண்டேஷன். இப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன்று தான் ஃபாலோ ஆகுது, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ ஆகுது. எழுதியாச்சு. அப்பலாமா? இப்போ ஆன்சரை போடுவோம், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை போடுவோம். மைனூட் இப்படி வச்சிருக்காங்க பார்த்தியா? அப்போ இது என்ன ஆன்சர் வரும்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நம்ம பார்க்கின்ற போது என்ன வருது உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? சல்கா சொன்ன மாதிரி என்ன வருது? ஏ தான் வருது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மற்றெல்லாம் கரெக்ட், இது கரெக்ட், இது பியூரா கரெக்ட். ஓகேவா? இதுல வந்து என்ன கோல்டர் சொன்னாங்க பார்த்தியா? அதெல்லாம் தவறாக போய் இப்போ ஓஷன் கரண்ட்ஸ் கோல்டு கரண்ட். ஆனால் இது என்ன கரண்ட்? இது வார்ம் கரண்டாக மாறுது, வெப்ப நீரோட்டமாக மாறுது. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் போகலாமா? இந்த முதல்ல ஏறிட்டீங்க, ஆன்சர் குறிச்சிக்கோங்க, அவ்வளோதான். ரெண்டாவது கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் தெரிஞ்சது. ஆனால் அதில் நிறைய விஷயங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக இருந்து, புரியுதா இல்லையா? ரெண்டாவது கொஸ்டின் என்பது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு என்ன விஷயங்கள்னு பார்ப்போம். ஓகேவா? போட்டாங்க பார்த்தியா? சூப்பராக கேட்டிருக்காங்க. விச்சு இந்த கொஸ்டின் பாரு, தெரியுதா? கொஸ்டின் தெரியுதா? Which of the following countries are well known to largest cocoa producers in the world? புரியுதா இல்லையா? முதல்ல கோகோ எங்க விளையும் பார்ப்பாது. அல்ஜீரியா, மொராக்கோலாம் பார்த்துட்டீங்க நீங்க. முதல்ல கோகோ என்பது ரொம்ப முக்கியமான சாக்லேட்டுக்கு பார்த்தியா? அதுக்கு ஒரு பேஸ் தான் கோகோ. கோகோ என்பது
சாக்லேட் பேஸ்டு. புரியுதா? அது வந்து ரொம்ப வந்து கோகோ வந்து சாக்லேட் பேஸ்டானது. அது முதல்ல வந்து எங்கே விளையுது? ஓகேவா? எங்கே விளையுது? அதற்கான வந்து மாறுபாடுகள் என்ன, எந்த வெப்பநிலை வரையும் முதல்ல பார்த்துட்டு அப்புறம் ஆன்சர் வாங்க. ஆன்சர் என்பது முதல்ல கோகோவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். கோகோவை தெரிஞ்சிக்காம நம்ம பண்ண முடியாது. கோகோனா என்ன மாதிரி விளைகின்றது, அது முதல்ல பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? கோகோனா என்னென்ன முதல்ல தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அது தெரியாமல் இருக்க முடியாதுல்ல. அதை முதல்ல பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய இது வந்து புரிய ஆரம்பிக்கும். Cocoa is an important commercial plantation crop in the world. Commercial plantation என்பது கமர்ஷியலான வணிகம் பயிறுது, வணிக தோட்ட பயிறுது, வணிக தோட்டம். ரப்பர் மாதிரி இங்கே இப்படி ரப்பர் இருக்குது, காஃபி மாதிரி இருக்குது, அது மாதிரி வணிக தோட்ட பயிறுது. ஓகேவா? கோகோ பிளான்ட் இஸ் ஸ்மால் எவர்கிரீன் ட்ரீ, பசுமை மாறா இருக்கும், பசுமையா இருக்கும். கோகோ இஸ் ஆஃப் ஹியூமிட் டிராபிக். நம்ம இந்தியா ஹியூமிட் டிராபிக்ஸ் கிடையாது. புரியாத ஹியூமிட்னா உங்களுக்கு ஈரப்பதமிக்க வெப்பநிலை இருந்தால் தான் வளரும், ஈரப்பதம் இருக்கணும். The cocoa bean, technically cocoa seed or simply cocoa, is a dried and fully fermented seed of tuberoma cocoa. அது வந்து உருவாகுது, புரியாத புரோமோ வந்து உருவாகுது. The cocoa tree from its cocoa solid or mixer non-fat substance and cocoa butter can be extracted. cocoa butter இருக்குது, cocoa solidsலாம் இருக்குது. cocoa tree are native the Amazon rainforest. இதுதான் முக்கியமானது. அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க, எது அது அங்கே எங்கேருந்து வந்தது? நேட்டிவ் எங்க? அமேசான் மழைக்காடுன்னு வந்தது. அமேசான் காடுக்கு இன்னொரு பேர் என்ன பரியுது சார்? லங்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். அமேசான் மழைக்காடுகளிலிருந்து இந்த கோகோ வந்திருக்குது. இது இந்தியாவில் விளையுமா? இந்தியாவில் விளையலாம். இந்தியாவுடைய கிளைமேட் என்ன? டிராபிக்கல் மான்சூன். அவன் சொல்கிற கிளைமேட் என்ன? டிராபிக்கல் உமிடு. இந்தியாவுடைய கிளைமேட்டு இப்போ இந்தியாவில் எங்கே விளையும்? அந்த ஈக்குவேட்டர் நாட்டு தான் விளையும். இந்தியாவுடைய கிளைமேட் என்ன? டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட்டு. அப்போ இங்கே இருக்காது. அப்போ எங்கே விளையும்? ஈக்குவேட்டர் கண்ட்ரியில் மட்டும்தான் விளையும். ஈக்குவேட்டர் தான் அவங்க இருக்குது, அமேசான் காடுகளே. ஓகேவா? அப்போ அதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. அவங்க கொடுத்துக்க ஆப்ஷனை பார்க்கணும் நம்ம. ஓகேவா? அப்போ எங்கே விளையுதுன்னு பார்க்கணும். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? இன்னைக்கு கொடுத்துக்கப்பட்டதில் இதனுடைய நேட்டிவ் கொடுத்துருக்காங்க பார்த்தியா? எங்கே? அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அடுத்த தடவை இது கொஸ்டின் கேட்கலாம். கோகோ உடைய தாயகம் எதுன்னு கேட்டால் அமேசான் மழைக்காடுகள் தான் தாயகம். அதே மாதிரி கோகோவில் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நான் ஃபேட்டாகவும் மாற்றுறாங்க. கோகோ சாலிட் விதை மாதிரி இருக்கும், தெரியுமா இல்லையா? காஃபிக்கு விதை மாதிரிலாம் இருக்கும். அதை பண்ணும். அப்புறம் கோகோ பட்டர் இருக்குது, கோகோ வெண்ணெய் இருக்குது, புரியுதா இல்லையா? அந்த வெண்ணெயை வச்சு தான் சாக்லேட்டோட இது ரெடி பண்ணுவாங்க. ரெண்டாவது எவர்கிரீனாக இருந்தால் தான் அங்கே ஹியூமிட் இருக்கும். எவர்கிரீன் ஃபாரஸ்ட் எங்கே அதிகமாக இருக்குது? இந்தியாவில் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, அடுத்தது ஈஸ்டர்ன் இந்தியாவில் இருக்குது. அப்போ அங்கெல்லாம் என்ன இருக்குது? ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னா மழை பொழிவு அதிகமாக இருக்கும். கரெக்டாக எழுதிக்குவாங்க. இது நேட்டிவ் வந்து அமேசான் மழைக்காடுகள் தான். அதான் உலகத்தினுடைய நுரையீரல். அங்கே தான் அரிய வகை மூலிகைலாம் கிடைக்குது. கரெக்டாக எழுதிக்குவாங்க. கோகோ பட்டர். முதல்ல கோகோவை பற்றி தெரிஞ்சிட்டிங்க பார்த்தியா? கோகோ வந்து மேக்சிமம் ஆப்பிரிக்கா நாடுகளில் இதுதான் அதிக அளவு விளையும். கோகோ என்பது ஆப்பிரிக்கா நாடுகளில் விளையக்கூடிய முக்கியமாக இருக்கும். ஆப்பிரிக்கா நாடுகளில் அதிகமாக விளையும். இப்போ ரெண்டாவது கொஸ்டினே பாரு, 34. ரெண்டாவது கொஸ்டின் முடிக்கிற 34 நிமிடங்கள். ஒவ்வொரு கொஸ்டினும் பாருங்க, புரியுதா? அந்த அளவுக்கு நீ வந்து செலவா ஒரு 1000 கொஸ்டினை இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். இந்த 100 கொஸ்டின் சால்வ் பண்ண 2 மாதம் ஆயிடும் நமக்கு, புரியுதா இல்லையா?
இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து என்ன அவங்க கொடுக்குற விளக்கத்தோட அதிகமாக போகணும். அவங்க வந்து ஒரு ஹாஃப் பேஜ் கொடுப்பாங்க, அது பத்தாது. நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 பேஜஸ் ரீட் பண்ணி படிக்க ஆரம்பித்தா நாம் தான் ஜெயிப்போம். இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கணும். எழுதிட்டீங்களா? இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க முதல்ல. புரியுதா இல்லையா? ரப்பர் எங்க விளையுது? இதே மாதிரி கமர்ஷியல் கிளாப் தான் ரப்பர். 2 இடத்துல அவளை எங்க விளையுது ரப்பர்? இதே மாதிரி ஒரு கமர்ஷியல் கிளாப் அது வணிக பெயர் எங்க விளையுது? ஒன்று கேரளா, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, அங்கதான் வந்து ரப்பர் இருக்குது. அப்புறம் மலேசியாலாம் அதிகம் ரப்பர் விற்பனை ஆகும். புரியுதா இல்லையா? தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் ரப்பர் வந்து விளைகின்றது. அந்த மாதிரி ஒவ்வொரு கமர்ஷியல் கிராப் எடுத்து பாருங்க. ஓகேவா? ரேர் கமர்ஷியல் கிராப், இது ரேரானது கோகோ. அப்ப இதை பத்தி எடுத்து பாருங்க. போலாமா? அடுத்தது எங்க விளையுதுன்னு சொல்லுவாங்க, ஏன் விளையுதுன்னு பார்த்தோம். இதற்கான கிளைமேட் ஜோன்ஸ் எங்க விளையுது அதிகமானு பார்க்கணும். போலாமா? போலாமாப்பா? எஸ் சார். எங்க விளையுது அதிகமா, எங்க விளையுதுன்னு சொல்லுவாங்க, அது பார்ப்போம். அதிகமான உற்பத்தி எங்கே இருக்கின்றது? திர்ச்சா cocoa beans are produced tropical zone around the equator. அடுத்த பாயிண்ட் சூப்பராக கொடுத்தாங்க. சொன்ன பார்த்தியா? நிலநடுக்கோட்டு பகுதியில் மட்டும்தான் கோகோ பீன்ஸ் வந்து இதாகுது. ஓகேவா? பீன்ஸ் அதனுடைய விதைகள். while climate condition are well suited for growing cocoa trees. பத்தியா? ரொம்ப முக்கியமானது. எங்க? நிலநடுக்கோடு. இந்தியா நிலநடுக்கோட்டில் இல்லை, 10 டிகிரி மேலே இருக்குது நிலநடுக்கோட்டுக்கு மேலே. அங்கே தான் அந்தமான் நிக்கோபர் தான், அந்த இருக்கக்கூடிய நிக்கோபர் தீவு தான் ஆரம்பிக்குது, நிலநடுக்கோட்டு கீழே இருக்குது. about 70% of world cocoa beans from West African country, Ivory Coast, Ghana, Nigeria and Cameroon. இங்கெல்லாம் உற்பத்தி ஆகுதுப்பா. Ivory Coast, கானாலாம். எங்க? வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா. எவ்வளோ? 70%. நீ பார்த்தியா நிலக்கடலை உற்பத்தி இந்தியாவில் 40%. குஜராத் மாதிரி 70%. எங்க? மேற்கு ஆப்பிரிக்கா கண்ட்ரிகள், மேற்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. சார் இது ஏற்கனவே நடத்திட்டீங்க. இது பார்க்கல. The Ivory Coast and the Ghana are by the 2 largest producer of cocoa, accounting of more than 50% of world cocoa. World cocoa Ivory Coast and Ghana தான் இருக்குது. தெரியுமா இல்லையா? by largest producer. Ivory Coast 38% of total is the largest producer of cocoa, followed by Ghana and Indonesia. இந்தோனேஷியா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் வந்து கோஸ்ட் ஐவோரி கோஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கக்கூடிய கானா, அப்புறம் இந்தோனேஷியா. அப்புறம் ஆன்சரை பார்த்தா கரெக்டாக இந்தோனேஷியா உண்டுப்பா. 3வது இடத்துல இருக்கு இந்தோனேஷியா. ஏன்னா அதுவும் ஈக்குவேட்டர் நாடு தான் இந்தோனேஷியா. இந்தோனேஷியா என்னப்பா ஸ்பெஷலு? என்ன இருக்காங்க? அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழ்கின்றார்கள். தீவு கூட்டம் தெரியுமா இல்லையா? தலைநகர் இப்போ மாற்றினாங்க சமீபத்தில். அதே மாதிரி அனிசேரா நாடுகள், நாமில் அது ஒரு ஃபவுண்டர் மெம்பர். இதெல்லாம் முக்கியம் இந்தோனேஷியாவில். அதே மாதிரி ஐநா சபையுடைய முக்கியமான அமைப்பு வந்து ஆப்பிரிக்காவில் இருக்குது. எந்த அமைப்பு தெரியுமா? ஐநா சபையோட முக்கியமான அமைப்பு ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, UNEP. எங்க இருக்குது? நைஜீரியா. என்ன எங்க இருக்குது? இடத்து பேர் என்ன? நைரோபியில் இருக்குது. என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அதையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கான்டினெண்டாக பார்க்கும்போது அதையும் பார்க்கும்போது இப்போ ஐவோரி கோஸ்ட்டும் கானாவும் தான் அதிக அளவு உற்பத்தி பண்ணுது. வேற மாதிரி கேட்டால் நைஜீரியாவும் இருக்குது, புரியுதா? இந்தோனேஷியா, அந்த ஆப்பிரிக்கன் நைஜீரியாவும் இருக்குது, கேமரோனும் இருக்குது.
அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இதை பார்க்கும்போது அதையும் பார்க்கணும். அது ஒரு கொஸ்டினா வேற ஒரு பரீட்சையில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அதையும் நம்ம கரெக்டாக பார்த்தா தான் ஆன்சர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைட் தான் சார் விசிபிள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைட் தான் சார் விசிபிள் ஆச்சு. ஓ, இந்த ஸ்லைட் போட்டோமா? எஸ் சார். ரைட், ஓகே ஓகே. செய்திருச்சு அப்போதும்ல ஆன்சர் கண்டுபிடிச்சலாமா இல்லையா? ஆன்சர் என்ன ஒரு சொல்லுங்க. சி சார். இப்போ ஆன்சர் சி போட்டாங்க. கானா இதை போட்டால் ஆன்சர் சி ஆகும். அவ்வளோதான். அஞ்சாவது கொஸ்டின் அதை வந்து குறிச்சிக்கோங்க போதும். குறிச்சாச்சியாப்பா? ஆனால் அவன் குழப்பல, புரியுதா இல்லையா? அடுத்த நைஜீரியாலாம் கொடுக்கலதான் இந்தோனேஷியாலாம் குழம்பு இருக்க போகிறோம். ஆனால் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதான் குழப்பம் இல்லாமல் நம்ம ஈஸியாக நமக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது கங்கை நதியை பற்றி கொஸ்டின்ஸ். ரிவர்ஸ் நீங்கள் எப்பயுமே எல்லா ரிவரும் பார்க்கணும், புரியுதா? ஒரு ரிவருக்கு 2 பேங்க் இருக்கும், ரைட் பேங்க் லெஃப்ட் பேங்க் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். அப்போ தான் இந்த கொஸ்டினாக நீங்கள் பண்ண முடியும். பத்தியா? வித் த ரெஃபரன்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரிவர்ஸ் ஜாயின் த கங்கா டவுன் இஸ்ட். பிரயாக்ராஜ்னா அது அலகாபாத்தா? அலகாபாத் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஃபாலோவிங் இஸ் ஃபயர். கரெக்ட். முதல்ல ஆன்சர் முதல்ல வந்து பார்த்துக்குவாங்க, ஓகேவா? எதுவும் குறிக்க வேணாம். இதை பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த பிரயாக்ராஜ் என்பது ரொம்ப முக்கியமான இடம், புரியுதா இல்லையா? அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா வந்து கங்கை யமுனை சொல்லுவாங்க இல்லையா, சங்கமம் சொல்லுவாங்க, திரிவேணி சங்கமம் சொல்லுவாங்க, தெரியுமா இல்லையா? அந்த திரிவேணி சங்கமம் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது இம்பார்ட்டன்ட். பார்த்துது. ஒரு ரிவருக்கு 2 விதமான பேங்க் இருக்குது. எல்லா ரிவருக்கும் இருக்கும். ஒரு ரிவர் இருக்குன்னா லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்க்னு பிரிப்பாங்க. ஒரு ரிவர் இப்படி போகுதுன்னா அதுக்கு ரைட்டு பேங்க் லெஃப்ட் பேங்க்னு பிரிப்பாங்க. இந்த பக்கம் லெஃப்ட் பேங்க் இருக்கும், இந்த பக்கம் ரைட் பேங்க் இருக்கும், 2ஆக பிரிப்பாங்க. ஓகேவா? இந்த பேங்க் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். போகலாமா? இப்போ முதல்ல வந்து அலகாபாத் பிரயாக்ராஜை பற்றி பார்ப்போம், ஓகேவா? அதுக்கப்புறம் லெஃப்ட் பேங்க் ரைட் பேங்கை பார்த்தா நமக்கான இது வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு. அலகாபாத் பார்த்தீங்களா? பிரயாக் இஸ் த நேம் ஆஃப் அலகாபாத், லொகேஷன் where river கங்கா யமுனா மீட் ஆர் கனெக்ட். அங்கே தான் சேருது அலகாபாத். எதனுடைய தலைநகர்ப்பா? எதனுடைய ஹைகோர்ட் இருக்குதாங்க? அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் யூபியில் இருக்குது. நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. அலகாபாத் ஒரிஜினல் நேம் ஆஸ் கௌசாம்பி. இவங்க 16 மகச்சர பதங்களுக்கு கௌசாம்பி. and is currently known Prayagraj. It is collected in the Indian state of Uttar Pradesh at the confluence of 3 sacred rivers, Yamuna, Ganga and Saraswati. Sonambadiya Triveni Sangamam அங்கதான். The meeting point of the 3 sacred rivers is known Triveni Sangamam. புனித நதிகள் வந்து சங்கமிக்கிற இடம் தான் திரிவேணி சங்கமம், புனித நதிகள். இதை வேற என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாரு அடிஷ்னல். அலகாபாத் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஓல்டஸ்ட் டவுன். ஓல்டஸ்ட் டவுன் இதுதான், ஓகேவா? பாடலிபுத்திரம்னா ரொம்ப ஓல்டஸ்ட். பாட்னா அதுதான் தலைநகராக இருந்தது. அடுத்தது அலகாபாத். அண்ட் இட் இஸ் கன்சிடர் ஆஸ் போத் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் சேக்ரட் சைட். இந்தியா ஹிஸ்டாரிக்கல் டவுன் இருக்குது, சேக்ரட் புனிதமான நகரமாகவும் இருக்குது. இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் 1853 பை முகல் எம்பையர் அக்பர் அண்ட் கிவன் த நேம் அலகாபாத் which means city of God. அல்லாபாத் அந்த அலகாபாத் சொல்லிட்டாங்க, ஓகேவா? அலகாபாத் அது, ஓகேவா? அப்படின்னா சிட்டி ஆஃப் காட், கடவுளின் நகரன் பேர். ரைஸ் பேர்லி
அந்த வீட் ஆர் த ரீஜியன் மெயின் கிராப். இங்கே என்னென்ன விளையுது? ரைஸு, பேர்லி, கோதுமை எல்லாம் விளையுது. Near Allahabad city are the ancient Hindu and the Buddhist site of Pradeshpur and Kaushambi located. Kaushambi இங்கே தான் இருக்குது. The city also known as Pilgrim Land. Pilgrim புனித தலம். சங்கம் சிட்டி and city of Prime Minister. அங்கே தான் எல்லா பிரைம் மினிஸ்டர் உருவானாங்க. அலகாபாத் தான் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்திலாம் உருவானாங்க. ஜவஹர்லால் நேருலாம் உருவானார். இன்னும் ஹோஸ்ட் கும்பமேளா 12. இது முக்கியமானது. கும்பமேளா நடக்கும். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பமேளா நடக்கும்பா. இது முக்கியமானது. ஏன்னா அலகாபாத் என்பது கங்கையினுடைய ரிவரில் முக்கியமான நகரம். லக்னோ அதே மாதிரி தான் கோமதி ஓடுது. அப்போ அந்த சிட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியம். அது அலகாபாத் ரொம்ப முக்கியம். எழுதிக்குவாங்க. பிரயாக் ரொம்ப முக்கியமானதுப்பா. பிரயாக் ராஜ் என்பது இன்னைக்கு அலகாபாத்தாக இருந்தால் பிரயாக் ராஜா மாறி போச்சு. அலகாபாத் நகரம்னா என்ன? சிட்டி ஆஃப் காட். ஓகேவா? கடவுளின் நகரம். யார் கொண்டு வந்தா? பேரரசர் அக்பர் கொண்டு வராரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அங்கே தான் என்ன இருக்குது? கௌசாம்பி இருக்குது. கௌசாம்பி என்பது மிகவும் பழமையான நகரம். அது அதே மாதிரி இந்தியாவில் முதல் தலைநகரமே பாட்னா தான். பாடலிபுத்திரம் தான் முதலாக தலைநகராக கொண்டு வரப்பட்டது. பாட்னா. எழுதிக்கோங்க. நீங்கள் பார்த்தியா ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் பா. 46 மினிட்ஸ் கடந்துடும். பரவாயில்ல. இல்லை அலகாபாத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கங்கை நதியினுடைய இதே அலகாபாத் தான். அப்படியே அங்கேருந்து தொடங்கி யமுனை நேரம் அப்படி போவோம். எங்கே நோக்கி போவோம்? ஆக்ரா, டெல்லி நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ரிவர்லாம் அப்படியே நேராக எங்கள் வெஸ்ட் பெங்கால் நோக்கி வரும். அப்போ அந்த ரிவருடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நான் சொன்னேன்ப்பா 2 பேங்காக பிரிக்கணும் ரிவரை. லெஃப்ட் பேங்க், ரைட் பேங்க். இது ரைட் பேங்க்லேருந்து கேட்டிருக்காங்க. லெஃப்ட் பேங்க் தனியாக இருக்குது. வடக்கு கரை உங்களுக்கு வட இடது வடதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வலது கரையில் இருக்கக்கூடிய நகரம் பார்க்கணும். இது வடக்கு நோக்கி மேலே போயிடுது. இது யமுனைலாம் வடக்கு நோக்கி மேலே போயிடுது. அப்படியே இறங்கி வடக்கு நோக்கி கீழே இறங்கி வருது. ஓகேவா? இங்கே டெல்லி, மதுரா, ஆக்ரா வழியாக ஜாயின் ஆகி அதுன்னு திரும்ப ரிவர்ஸ் புரியுது. எந்தெந்த ரிவர்ஸ் புரியுதுன்னு கேட்குறாங்க. கௌசாம்பி முக்கியம்பா. கௌசாம்பி ரொம்ப முக்கியமான ஒரு நகரத்தினுடைய. கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. எல்லா பாயிண்ட்ஸும் முக்கியம்ப்பா. பாட்னா தான் பழமையான தலைநகரம். பாடலிபுத்திரம் சொல்லுவாங்க. அதுதான் இந்தியாவிலே பழமையான தலைநகரம். எப்படி ஏதென்ஸ் இருந்தது கிரேக்கத்தில், அந்த மாதிரி பழமையான தலைநகரம் அது. ஏதென்ஸ், ரோம்லாம் பழமையான தலைநகரங்கள் உலக லெவலில். அதே மாதிரி பாட்னா பழமையான தலைநகரம். எழுதியாப்பா? இப்போ அந்த பேங்க்ஸ் அவங்க சொல்கிற ரிவர்ஸ்லாம் எந்த மாதிரி பேங்க்ஸ் வருதுன்னு பார்த்தா நீங்களே ஆன்சர் சொல்லலாம். நீ ஆன்சர் சொல்லு பரியுது. சலுகா வேணா நீ சொல்லு. ஏன்னா பேங்க்ஸ் காமிக்கிறேன். எப்படி நதிகளுடைய அமைப்பு அப்படியே கரெக்டாக தெரியுது. அப்போ நீ ஈஸியாக சொல்லலாம். நதிகளுக்கு சொல்லு பார்க்கலாம். தெரியுதா? தெரியுதாப்பா? நல்லா தெரியுதா? பெருசாக தெரியுதா? இப்போ இப்போ அவங்க அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களே, அதை வச்சு அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் எங்க வருது? கோமதி வருது. வருதா?
போகும்போது லக்னோவில் இருக்குது. லக்னோவுடைய தலைநகரே இங்கே தான், லக்னோ. செகண்ட் காக்ரா சார். செகண்ட் காக்ரா இருக்குது. ஓகேவா, லக்னோ இருக்குது. அப்புறம் செகண்ட் காக்ரா இருக்குது. ஓகேவா, அப்புறம் தேர்டு கேங்டாக்கா. காண்டாக் சார். கேங்டாக் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்டு கேங்டாக் இருக்குது, ஃபோர்த்து கோசி. அப்ப என்ன வரும், என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. பி. அப்ப அதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளவுதான். புரியுதா? இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் நீங்களே போட்டு போயிடுவீங்க, தெரியுங்களா? 50 கொஸ்டின் போட்டால் நீங்கள் மெயின் 50 கூட இல்லை, இந்த வருஷம் வந்து மிக முக்கியமான இன்ஸ்டியூட் சொல்கிற கட் ஆஃப் 45 80 மார்க் தான். அப்போ நீங்கள் 40 மார்க் ஆனாலே உங்களுக்கு 40 கொஸ்டின் ரைட்டாக போட்டாலே இவ்வளோ போயிடும். கிட்டத்தட்ட 6 கொஸ்டின் பற்றி எவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தியா? 40 போதும். 45 50லாம் போட்டால் கன்ஃபார்ம் 100 மார்க்லாம் வராது. 50 போட்டால் 100 மார்க் வரும். புரியுதா இல்லையா? 45 to 50 போட்டால் கன்ஃபார்ம் நீங்கள் பாட்டு மெயின்ஸ் படிக்கலாம். வேரியேஷன் இந்த தடவை ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ அது தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி பார்க்கணும். இப்போ லெஃப்ட் பேங்க் இப்போ ரைட் பேங்க் லெஃப்ட் பேங்க் பாருங்க, அதில் எல்லா ரிவரும் இருக்கும். இப்போ ரைட் பேங்க் பார்த்துட்டோம், லெஃப்ட் பேங்க் நீங்கள் பார்க்கணும். அது நான் அடுத்த வருஷம் கேட்கலாம், சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொன்றும் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ்ப்பா, தெரியுமா இல்லையா? அதனால் அதை நோக்கி நம்ம போகும்போது தான் வெற்றி பெற முடியும். ஓகேவா? 6 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், 6மே எலாபரேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அதை நீங்கள் கரெக்டாக பாருங்கள், முக்கியமானது. 6 கொஸ்டின் எலாபரேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா?